சிஎல் முப்பத்தாணியின் சார்பலன் சரியா? சிஎல் 36 சிஎல் 36 சார்பலன் சிஎல் 36 சார்பலன் சிஎல் 36 சார்பலன் இந்த ரெண்டையுமே நீங்கள் கணிச்சீங்கள் என்று சொன்னால் சிஎல் 35 சார்வலனையும் சிஎல் 36 சார்வலனையும் இதுகளை தொடர்படுத்தி கணிச்சீங்கள் என்று சொன்னால் கடைசியாக குளோரின் தொடர்பான துணிவை காண முடியும். சரி, அவ 5வது கேள்வி. 6வது கேள்வி, குளோரினின் தொடர்பண துணிவு யாது? குளோரினின் தொடர்பண துணிவு யாது? குளோரினின் தொடர்பண துணிவு யாது? குளோரினின் தொடர்பண துணிவு யாது? சரியா? குளோரினின் தொடர்பண துணிவு யாது? இந்த கேள்வியை இப்ப நான் செய்யல. இந்த கேள்வியில சின்ன டெக்னிக்கல் விஷயம் இருக்கு. தர்க்க ரீதியாக சில விஷயத்தை யோசிச்சு நீங்க எடுக்க வேண்டி வரும். ஆகவே உங்களோட கையில நான் விடுறேன். இங்க இந்த கேள்விக்கு செய்த எனக்கு ஒரு ஆன்சரை போடுங்க. சரிதானே? இந்த கேள்விக்கான விடைய நீங்கள் ஒருக்கா செய்தாங்க. இதுல சமதானிய நீங்க என்ன மாதிரி அறிவீங்கள், இந்த இடங்கள்ல இந்த துணிவுகள் வாரதுக்கு என்ன காரணமா இருக்கலாம்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. சரி, நாங்க இன்றைக்கு அயன்களை பற்றி ஒருக்கா தெரிஞ்சுக்கொள்வோம். தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. அயன்கள் சொல்லி அயன்கள் அயன்கள் என்று தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. அணுக்கள் நடுநிலையானவை என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கீர்கள். அணுக்கள் நடுநிலையானவை. அந்த அணுக்கள்ல இலத்திரன்கள்ட்ட எண்ணிக்கையும் புரோத்தன்கள்ட்ட எண்ணிக்கையும் எப்போதும் சமனாக காணப்படும். அதனால அணு நடுநிலையானதாக காணப்படும். இந்த புரோத்தன்கள் கருவில காணப்படும். சரி, புரோத்தன்கள் கருவில தான் காணப்படும். ரசாயன மாற்றங்களின் போது
கருவிலே எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படுவதில்லை. சரியா? ரசாயன மாற்றங்களின் போது கருவில எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படுவதில்லை. சொல்றவங்க ரசாயன மாற்றங்களின் போது கருவில எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படாது. ஆனால் இந்த கருவுக்கு வெளியில இருக்கிற இலத்திரங்கள்ல மாற்றங்கள் ஏற்படும். ஒரு அணுவின் கருவுக்கு வெளியில இருக்கிற இலத்திரனை அகற்ற முடியும். ஒரு அணுவின் வெளியில இருக்கிற இலத்திரனை அகற்ற முடியும். அதே நேரத்துல ஒரு அணுவிற்கு வெளியில இருந்த ஒரு இலத்திரனை கொடுக்கவும் முடியும். ஒரு அணுவில இருக்கிற இலத்திரன் எண்ணிக்கையும் புரோத்தன்கள் எண்ணிக்கையும் எப்போதும் சமனாக இருக்கும். பாருங்க, இந்த ஏ என்ற அணுவாக சோடியத்தை நாங்கள் கருதினால், ஏ என்ற அணுவாக சோடியத்தை கருதினால், இந்த சோடியத்தில 11 புரோத்தன்களும் 11 இலத்திரன்களும் காணப்படும். புரோத்தன்கள் நேரேற்ற முடியவை, இலத்திரன்கள் மறையேற்ற முடியவை. ரெண்டும் எண்ணிக்கையில் சமனாக இருப்பதால அணுவில நிகர ஏற்றம் 0 இருக்கும். அணு நடுநிலையானது. அணுவில ஏற்றம் இல்லை என்று சொல்லலாது. நேரேற்றங்களும் மறையேற்றங்களும் சம எண்ணிக்கையில் காணப்படுவதால அணு நடுநிலையானது. இந்த சோடியத்துல இருந்து ஒரு இலத்திரனை வெளியே அகற்ற முடியும். அப்படி அகற்றினால் 11 புரோத்தன்களும் 10 இலத்திரன்களும் தான் காணப்படும். இவற்ற அணுவில இருந்து ஒரு இலத்திரனை வெளியே எடுத்தால் 11 புரோத்தனும் 10 இலத்திரனும் தான் காணப்படும். அப்ப 10 இலத்திரனுக்கு 10 மறையேற்றம் இருக்கும். 11 புரோத்தனுக்கு 11 நேரேற்றம் இருக்கும். ஆகவே நிகர ஏற்றம் ஒரு புரோத்தனுக்குரிய ஏற்றம் இருக்கு. அதாவது சக 1. ஒரு புரோத்தனுடைய சார் ஏற்றம் 1. அப்ப சக இருக்கு. ஆகவே எண்ணெயில ஒரு ஏற்றம் இருக்கு. இந்த ஏற்றம் வலது பக்கம் மேல் மூலையில் குறித்து காட்டப்பட வேண்டும். ஒரு அணுவில இருக்கிற ஏற்றம், நிகர ஏற்றம் வலது பக்கம் மேல் மூலையில குறித்து காட்டப்பட வேண்டும். அப்ப இந்த ஏற்றம் பெற்ற துணிக்கையை தான் நாங்கள் அயன்கள் என்று சொல்லிக் கொள்வோம். அணு நடுநிலையானது அணுவிற்கு இலத்திரனை சேர்க்கவும் முடியும், அகற்றவும் முடியும். இதுல நான் அகற்றின சந்தர்ப்பத்தை பற்றி கதைச்சிருக்கேன். அதே போல குளோரின் அணுவை கருதினால் இதுக்கு ஒரு இலத்திரனை நாங்கள் சேர்க்கலாம். அப்படி சேர்க்கும் போது குளோரின் ஆரம்பத்துல 17 புரோத்தனையும் 17 இலத்திரன்களையும் கொண்டிருக்கும். ஒரு இலத்திரனை இவருக்கு சேர்த்ததும் புரோத்தன் எண்ணிக்கை மாறாதான் சொன்னேன். கருவில நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தினார். கருவில இருக்கிற புரோத்தன் எண்ணிக்கை மாறாது. ஆனால் வலுவள ஓட்டில இருக்கிற இலத்திரன் எண்ணிக்கை மாறும். இப்ப 17 புரோத்தனும் 18 இலத்திரன்களும் காணப்படும். ஆகவே நிகர ஏற்றம் ஒரு இலத்திரனுக்குரிய ஏற்றமாக இருக்கும். சார் ஏற்றம் -1 ஆக இருக்கும். இந்த ஏற்றத்தை வலது பக்க மேல் மூலையில் குறித்து காட்ட வேண்டும் என்று சொல்லி IUPAC விதி சொல்லுது. சரியா? அப்போ ஒரு அணுவின் இலத்திரனை அகற்றவும் முடியும், ஒரு அணுவிற்கு இலத்திரனை சேர்க்கவும் முடியும். இப்படி அகற்றுவதால அல்லது சேர்ப்பதால ஏற்றம் பெற்ற துணிக்கை ஒன்று பெறப்படும். ஒரு அணுவிற்கு இலத்திரனை சேர்த்து அல்லது ஒரு அணுவிலிருந்து இலத்திரனை அகற்றும் போது உருவாக்கப்படுகின்ற ஏற்றம் பெற்ற இந்த துணிக்கையை தான் நாங்கள் அயன்கள் என்று அடையாளப்படுத்துறோம். அப்ப இந்த நிகர ஏற்றம் அதின் குறியீட்டின் வலது பக்கம் மேல் மூலையில் குறித்து காட்டப்படும். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் இதுவரை காலம் பயன்படுத்தி கொண்டு வாரோம். சரிதா? அப்ப நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். நிகர ஏற்றம்
குறித்து காட்டப்பட வேண்டும். அது வலது பக்கம் மேல்மூலையில குறித்து காட்ட. சில அணுக்கள்ல இருந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட இலத்திரன்கள் அகற்றப்படலாம். மெக்னீசியத்தில இருந்து 2 இலத்திரன்கள் அகற்றப்படும். மெக்னீசியம் 12 புரோத்தன்களையும் 12 இலத்திரங்களையும் கொண்டது அணு நிலையில். இதுல இருந்து 2 இலத்திரங்களை நாங்கள் அகற்றினோமாக இருந்தால் 12 புரோத்தன்களும் 10 இலத்திரங்களும் தான் காணப்படும். ஆகவே மெக்னீசியத்துல நிகர ஏற்றம் 2 இருக்கும். சக 2 புரோத்தனுக்குரிய ஏற்றம் இருக்கும். இதை நாங்கள் இதுல குறித்து காட்டும் போது எண் பெருமானம் குறிக்கப்பட்டு அதை தொடர்ந்து ஏற்றம் எழுதப்பட வரும். இதனுடைய நிகர ஏற்றம் 2 பிளஸ் நேரேற்றம் 2 புரோத்தனுக்குரிய சாரேற்றமாக இருக்கு. இப்படி குறித்து காட்ட வேணும். அதே போல 2 இலத்திரங்களை சேர்க்கவும் முடியும். ஒட்சிஜனுக்கு 2 இலத்திரங்களை சேர்த்தால் ஒட்சிஜனுக்கு 8 புரோத்தன்களும் 8 இலத்திரன்களும் இருக்கும். 2 இலத்திரங்களை சேர்த்தோம் என்று சொன்னால் 8 புரோத்தனும் 10 இலத்திரன்களும் இருக்கு. அப்ப நிகர ஏற்றம் 2 இலத்திரனுக்குரியதாக இருக்கும். அதாவது சாரேற்றம் சயரண்டு. இதை நாங்கள் அணு குறியீட்டுல குறிக்கும் போது வலது பக்கம் மேல்மூலையில எண் பெருமானம் குறிக்கப்பட்டு அதனுடைய குறி காட்டப்படும். மறு ஏற்றம் என்றால் 2 மைனஸ் என்று தான் எழுதுவது. -2 என்று எழுதுவது பொருத்த பாடற்றது. அவர் சயரண்டு இப்படி எழுதுவது பொருத்த பாடற்றது. அதே போல எம்ஜி 2+ என்று எழுதாமல் +2 என்று எழுதினால் இதுவும் பொருத்த பாடற்றது. இப்ப சில விஷயங்கள் குறிக்கப்பட்டிருக்கு விதிமுறைகளுக்கு கூடாக. இது இந்த மாதிரி தான் கையாளப்பட வேணும்னு சொல்லி சரிதானே. ஆகவே இந்த அயன்கள்கிட்ட ஏற்றங்களை நீங்கள் குறிக்கும் போது வலது பக்கம் மேல் மூலையில குறிக்க வேணும். அது ஒன்றுக்கு மேற்பட்ட ஏற்றங்களாக இருந்தால் இலக்கமிடப்பட்டு அதன் பின் அதன் குறி பயன்படுத்தப்படும். அப்ப கவனிச்சு கொள்வோம். இந்த மாதிரி இலத்திரன்களை இழந்து ஒரு அயன் உருவாகமாக இருந்தால், அதாவது நேரேற்றமுடைய ஒரு அயன் உருவாகமாக இருந்தால் அதை நாங்கள் கற்றயன் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளோம். இதுகளுக்கு பேர் கற்றயன். இது நாங்கள் கற்றயன் என்று சொல்லுங்க என்று யோசிக்க கூடாது. ஒரு அணு இலத்திரன்களை இழந்து நேரேற்றமுடைய ஒரு துணிக்கையை தோற்றுவிக்குமாக இருந்தால் அந்த அயனை நாங்கள் கற்றயன் என்று சொல்லிக்கிறோம். அதே போல ஒரு அணு இலத்திரனை ஏற்று மறையேற்ற முடிய துணிக்கையை தோற்றுவிக்குமாக இருந்தால் அதை நாங்கள் அந்நயன் என்று சொல்லுவோம். அந்நயன். அப்ப அந்நயன் என்று சொன்னால் மறையேற்றம் பெற்றவை, கற்றியன்கள் என்று சொன்னால் நேரேற்றம் பெற்றவை. இப்ப மூலக நிலையில தான் இலத்திரனை இழக்க வேணும் என்றோ மூலக நிலையில தான் இலத்திரனை ஏற்க வேணும் என்றோ இல்லை. பல அணுக்கள் சேர்ந்தும் இலத்திரனை ஏற்கிற சந்தர்ப்பங்களும் இருக்கு, இலத்திரனை இழக்கிற சந்தர்ப்பங்களும் இருக்கு. சரிதான். உதாரணமாக இப்ப இதுல நான் காட்டி இருக்கிறதெல்லாம் ஒரு மூலகம் இலத்திரனை ஏற்கிற சம்பந்தமாக. சரிதான். பல அணுக்கள் சேர்ந்தும் இலத்திரன்களை ஏற்கிற சந்தர்ப்பம் இருக்கு, இழக்கிற சந்தர்ப்பம் இருக்கு. உதாரணத்துக்கு நைதரசனும் 4 ஐதரசனும் சேர்ந்து ஒரு நேரேற்றமுடைய துணிக்கையை கொண்டிருக்கு அயன். இப்படி NH4+ இருக்கலாம். அதே போல கந்தகமும் 4 ஒட்சிஜனும் சேர்ந்து SO4 2- இருக்கலாம். இப்படி பல்லின அயன்களும் காணப்படுகிறது. சரிதான். ஓரின அயன்களும் காணப்படலாம், பல்லின அயன்களும் காணப்படலாம். அப்ப அயன் எவ்வாறு உருவாக்கப்படுது? ஒரு மூலகம் இலத்திரனை இழப்பதன் மூலம் அல்லது ஒரு மூலகம் இலத்திரனை ஏற்பதன் மூலம் அயன் உருவாக்கப்படுது. சரிதான். ஒரு அயனின் தோற்றம் மூலகம் இழக்கிறதால, இலத்திரனை இழக்கிறதால அல்லது சேர்க்கிறதால உருவாகுது. அப்ப இந்த அயன்கள் தோன்றும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், கருவில இருக்கிற புரோத்தன்கள் எண்ணிக்கை மாறியில, கருவில இருக்கிற புரோத்தன் எண்ணிக்கை மாறியில. சரிதானே. அப்ப தலையங்கம் போட்டுக்கொள்வோம். அயன்கள் அயன்கள் என்று தலையங்கம் போட்டுக்கொள்வோம். அயன்கள்
எழுதிக்கொள்வோம். ஒரு அணுவுடன் இலத்திரன், தமிழ் எழுதிக்கொள்வோம். இலத்திரன் அல்லது ஆங்கிலத்தில் எலக்ட்ரன் என்று எழுதிக்கொள்வோம். ஆனால் இப்படி எழுதி பழகாதீங்க. ஈ போட்டு மேலே என் போட்டு எழுதி பழகாதீங்க. ஒரு அணுவுடன் இலத்திரன் சேர்க்கப்பட ஒரு அணுவுடன் இலத்திரன் சேர்க்கப்பட அல்லது அதிலிருந்து அகற்றப்பட உருவாகும் ஏற்றமுள்ள துணிக்கை அயன் என அழைக்கப்படும். கவனித்துக் கொள்ளுங்கள். கற்றியனாக இருக்கலாம், அந்நியனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, அவர் கற்றியனாக இருக்கலாம், அந்நியனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அதுல புரோத்தண்ட எண்ணிக்கை மாறுபடையில. இலத்திரண்டு எண்ணிக்கை குறையும் போது கற்றியனும், இலத்திரண்டு எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அந்நியனும் வருது. அதனாலதான் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, ஒரு அணுவுடன் இலத்திரன் சேர்க்கப்பட அல்லது அதிலிருந்து அகற்றப்பட உருவாகும் ஏற்றமுள்ள துணிக்கை அயன் என அழைக்கப்படும். சரிதான். அப்ப இந்த அயன்கள்ட்ட தோட்டத்துக்கு இலத்திரண்டு எண்ணிக்கை வேறுபடுவதுதான் காரணமே தவிர புரோத்தண்டு எண்ணிக்கை ஒரு நாளும் என்ன செய்யாது, வேறுபடாது. ஒரு ரசாயன தாக்கத்தில கருவில மாற்றம் ஏற்படுவதில்லை. சரியா? அடுத்த பந்தி அளிக்கொள்வோம். ரசாயன செயற்பாடுகளின் போது கருவில் மாற்றம் அமையாது. ரசாயன செயற்பாடுகளின் போது கருவில் மாற்றம் அமையாது. கருவில் மாற்றம் அமையாது. கருவில நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். கருவுக்கு வெளியில உள்ள இலத்திரன்ல மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலம்தான் இந்த ரசாயன மாற்றங்கள் நிகழும். சரியா? அடுத்த பந்தி அழிக் கொள்ளுமோ. அணுவில் இருந்து இலத்திரன் அகற்றப்பட
இலத்திரன் அகற்றப்பட அணுவில் இருந்து இலத்திரன் அகற்றப்பட உருவாகும் நேர் ஏற்றமுள்ள துணிக்கை நேர் ஏற்றமுள்ள துணிக்கை நேர் ஏற்றமுள்ள துணிக்கை நேர் ஏற்றமுள்ள துணிக்கை கட்டையன் கட்டையன் CATION கட்டையன் எனப்படும் கட்டையன் எனப்படும் பாருங்க இது எழுதிக் கொள்ளுங்க அணு சோடியம் இங்கால அயன் வரப்போகுது சோடியம் அணுவில 11 புரோத்தன்களும் 11 இலத்திரன்களும் காணப்படும் ஆனால் இது ஒரு இலத்திரனை இழக்கும் அதன் காரணமாக 11 புரோத்தனும் 10 இலத்திரனும் காணப்படும் இதைத்தான் நாங்கள் கட்டையன் என்று சொல்றோம் கட்டையன் சரியா அடுத்த பந்தியாளி கொள்ளுங்க அணுவுடன் இலத்திரன் சேர்க்கப்பட அணுவுடன் இலத்திரன் சேர்க்கப்பட அணுவுடன் இலத்திரன் சேர்க்கப்பட அணுவுடன் இலத்திரன் சேர்க்கப்பட உருவாகும் மறை ஏற்றமுள்ள ஒரு துணிக்கை உருவாகும் மறை ஏற்றமுள்ள ஒரு துணிக்கை உருவாகும் மறை ஏற்றமுள்ள ஒரு துணிக்கை அந்நயன் அந்நயன் கட்டியன் அந்நியனை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பிரேக்கெட்டுக்கு ஆங்கிலத்தில் போட்டுக்கொள்ளுங்க அந்நயன் எனப்படும் இப்ப நாங்கள் சில சந்தர்ப்பங்கள்ல கட்டியன் என்று கதைப்போம் அந்நியன் என்று கதைப்போம் இப்ப உங்களுக்கு விளங்கிக் கொள்ளணும் கட்டியன்கள் எவ்வாறு உருவாகுது இலத்திரன்களை இழப்பதன் மூலம் அந்நியன்கள் இலத்திரன்களை ஏற்பதன் மூலம் உருவாகும் அந்நியன் இது ANION அந்நியன் கட்டியன் அப்ப இந்த கட்டியன் ஏற்றம் எங்க போனோம் மேல போடப்பட வரும் சரியா என்னே ஒரு இலத்திரனை இழப்பதால புரோத்தன் எண்ணிக்கை மாறையில ஒரு இலத்திரன் எண்ணிக்கை குறையுது அப்ப நிகர ஏற்றம் ஒரு புரோத்தனுக்குரிய ஏற்றமா இருக்கும் அப்ப சாரேற்றம் சகவுண்டு சரி அப்ப அந்நியனுக்கு உதாரணம் எழுதி கொள்ளுங்க Cl இதுல 17 புரோத்தன்களும் 17 இலத்திரன்களும் இருக்கும் ஒரு இலத்திரன் ஏற்று Cl 17 புரோத்தனும் 18 இலத்திரனை கொண்டதாக மாறும்
ஆகவே இதில் ஒரு இலத்திரனு குறியேற்றம் இருக்கு மறை. இது நாங்கள் அயன். இதுதான் அந்நயன். கட்டியன்கள் அந்நியன்கள் சொல்லிக்க தெரியாமல் இருக்கக்கூடாது. என்ன கட்டியன் என்ன அந்நியன் ஏற்கனவே நீங்க ஓயில்ல கேள்விப்பட்டுத்தான் இருப்பீங்கள். ஆனாலும் எத்தனை பேருக்கு எவ்வளவு விஷயம் தெரியுமென்று தெரியாது. ஆகவே சொல்ல வேண்டிய கடப்பாடு இருக்கு, எழுதி வச்சுக்கொள்ளும். கட்டியனண்டா என்ன, அந்நியனண்டா என்ன, கட்டியன் எவ்வாறு உருவாது, அந்நியன் எவ்வாறு உருவாதுன்னு தெரியணும். அதனுடைய ஏற்றங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்டது வரும்போது சில பேருக்கு என்னென்ன ஏற்றம் குறிக்கிறான்னு தெரியாமலும் சயின்ஸ் படிக்கிறது சரியா. இப்ப ஒட்சிசனை பொறுத்தவரையில 2 இலத்திரன்களை ஏற்று O2 மைனஸா வரும். இதுல 8 புரோத்தனும் 8 இலத்திரனும் இருக்கும் அணு மீதியில. இங்க 8 புரோத்தனும் 10 இலத்திரனும் இருக்கு. இதை இப்படி எழுதினா தவறு. சரியா. இதே மாதிரி தான் மெக்னீசியம். இது 2 இலத்திரன்கள் வந்து Mg2+ ஆகுது. இதுல 12 புரோத்தனும் 12 இலத்திரனும் இருக்கு. இதுல 12 புரோத்தன் இருக்கு, 10 இலத்திரன் தான் இருக்கு. இதை நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா இப்படி எழுதக்கூடாது, இப்படி எழுதக்கூடாது. அதான் வரும். சரி, எழுதி கொள்ளுங்க. இந்த ரெண்டையும் சும்மா போட்டுக் கொள்ளுங்க. ஒரு அயனின் தேறிய ஏற்றமானது ஒரு அயனின் தேறிய ஏற்றம், தேறிய ஏற்றம் என்பது நிகர ஏற்றம். இதுல 17 பிளஸும் 18 மைனஸும் இருக்கு. தேறிய ஏற்றம் 1, இதுல 8 பிளஸும் 10 மைனஸும் இருக்கு. அப்ப தேறிய ஏற்றம் சயரண்டு. இதுல 12 பிளஸும் 10 மைனஸும் இருக்கு. அப்ப தேறிய ஏற்றம் சயரண்டு. தேறியது என்பது நெட் வேல்யூ. தேறிய தமிழ் சில இதுல வித்தியாசமா இருக்கு. தேறிய இதை நாங்கள் நெட் வேல்யூ என்று சொல்லிக் கொண்டுதான். விளைவு 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 விளைவுள் ஏற்றம், விளைவுள் ஏற்றம், இந்த மாதிரி எல்லாம் கதைக்கலாம். ஒரு அயனின் தேறிய ஏற்றமானது ஒரு அயனின் தேறிய ஏற்றமானது ஒரு அயனின் தேறிய ஏற்றமானது ஒரு அயனின் தேறிய ஏற்றமானது அணு குறியீட்டில் அணு குறியீட்டில் அணு குறியீட்டில் அணு குறியீட்டில் வலது பக்க மேல் மூலையில் குறிக்கப்படும். மேல் மூலையில் குறிக்கப்படும். வலது பக்கம் மேல் மூலையில் குறிக்கப்படும். உதாரணம் Fe. இரும்பு. இரும்புல துணிவன் 56, அணுவன் 26. இது இடது பக்கத்துல மேல் மூலையில துணிவண்ணும் கீழ் மூலையில அணுவண்ணும் குறிக்கும். ஏற்றம் வலது பக்கத்துல குறிக்கப்படும். Fe 3 இலத்திரன்களை இழந்து கட்டியனை தோற்றுவிக்கும். குளோரின் அணுவன் 17
திணிவன் 35 இல்ல 37. இதுல 35.5 போடல. அதே இது திணிவன் 35.5 அணுவுக்கு கீழே சாரண திணிவன் சொல்லி போடும். Cl மைனஸ். இதுக்கு ஒன்று போடணும் அவசியம் இல்லை. மைனஸ் ஒன்று போட தேவை. ஒரு மைனஸ் தான், அதுக்கு குணகம் போட தேவையில்லை. இந்த ரெண்டையும் சொல்றது ஓர் அணு அயன்கள். ஓர் அணு அயன்கள். இதுல Fe வந்து கட்டேன், Cl அந்நியன். இதே மாதிரி பல்லணு அயன்களும் இருக்கலாம். NH4+, SO4 2-. சரியா? இதை நாங்கள் பல்லணு அயன்கள் சொல்றோம். ஒரு நேரட்டம் தான் ஒன்று போட தேவையில்லை. இத பல்லணு அயன்கள் சொல்றோம். இது கட்டேன், இது அந்நியன். பல்லணு அயன்கள். சரியா? அந்த கேள்வி எனக்கு ஒருக்கா நீங்க எல்லாரும் செய்து போடுங்க. மேக்சிமம் ட்ரை பண்ணுவோம். இந்த கேள்வி உங்களோட ஆளுமையை விருத்தி செய்யும். நான் நினைக்கிறேன், நான் போர்டுக்கு முன்னால வரும்போது இந்த போர்ட் வந்து சைன் பண்ணது கூட சைன் பண்ணது என்று நினைக்கிறேன்.